எங்களோட டீம் பேர் வந்து டீம் கேச்சர். நாங்கள் எடுத்துக்கிற டாபிக் வந்து பிளாஸ்டிக் டிகிரேட் ஃபோல்டபிள் பேக். இப்போ எல்லாரும் வந்து நாங்கள் ஏன் இந்த டாபிக் எடுத்தோன்னா, உலகத்தில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பேக்கால் வந்து நிறைய நம்ம உலகம் மாசுபடுது. அதனால் வந்து நாங்கள் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து கடைக்கெலாம் போகும்போது வந்து இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதனால் வந்து நாங்கள் இந்த ஃபோல்டபுள் பேக்குன்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அதை நாங்கள் எப்படி செஞ்சோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேக்ரவுண்ட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுச்சு. அதை வந்து நம்ம பேக்கில், அயன் பேக்கில், பாக்கெட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நெகிழி பையெல்லாம் வாங்கும்போது உலகம் வந்து மாசுபடாது. நம்ம கடையில் எடுத்துகிட்டு போய் காமிச்சா அவங்க இதை மாதிரி போட போகிறாங்க. அப்போ இதுவே நம்ம பிளாஸ்டிக் பேக்லாம் வாங்கி ஒரு வீட்லேயே இவ்வளோ பிளாஸ்டிக் கவர் சேருதுன்னா இந்த உலகம் முழுவதும் எவ்வளோ பிளாஸ்டிக் கவர் சேரும். அதனால் வந்து நாங்கள் இந்த ஃபோல்டபுள் பேக்குன்ற ஒரு பேக்கை நாங்களே செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பேக்னால எங்களை சுற்றி உள்ள ஊரில் அந்த மாதிரி ஜூட் இடத்துல, லோக்கல் இடத்துலலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கு கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இப்போ ஜூட் வச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சதுனால அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட, நாங்கள் இந்த மாதிரி பேக்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு எங்ககிட்ட. சுற்றி உள்ள கடைகள்லேயும் நாங்கள் சொன்ன இந்த மாதிரி ஃபோல்டபுள் பேக்கை செய்யலாம், அது உங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம், இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாழ்வாதாரமாகவும் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சுற்றுச்சூழலுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுற்றுச்சூழலை மாசுபடாமல் இருக்கிறதுக்கும் இது எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கும். அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி தேங்க்யூ.